செல்லமது கொள்ளச்சாமி வாரணையா 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 தத்திய சேர்ந்தவனா தத்திய சேர்ந்தவனா வேட்டையிட வீரனடா கள்ளர் மகவிழச்சாமி சபை வார வழங்கி அந்த சபை முட்டே வாரிணையா 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 வெள்ளச்சாமி சபை வழங்கு சபை முன்னே வாரிணையா 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 வாசலில காற்று வெள்ளக்கோதில ஏறிபடி வருவா
பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பிற மதிப்பிற்கு வரவேற்கக்கூடிய நாடக ரசிகமது மக்களே, புகழிலே கடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவந்து மேதைகளாய் விளங்கும் மதிப்பிற்கு வரவேற்கக்கூடிய ஊர் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த கிளாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி இந்த ஒத்திர ஒத்திரி ஒரு சொல்லா வாசகி இந்த உலகத்தையும் காக்கக்கூடிய கரம்பொருளே இந்த அம்மனை வணங்கிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வெள்ளச்சாமி கதைக்குள்ள போயிருவான். கண்டிப்பா கண்டிப்பா இந்த அம்மனை வணங்கிடுவோமா? கண்டிப்பா பொன்னகல தேவியம்மா காரியம்மா ஆலங்குடி நரியம்மா அறந்தாங்கி வீரம்மன் காளியம்மா
வேணும். அதற்கு ஏற்றார்கள் அருமையான ஒரு ஒளிபரைக்கு அப்படியே இருந்துட்டாலும் எத்தனை செய்தாலும் முதல் கடவுள் கண்டிப்பா அந்த விநாயக பெருமான வணங்கி ஆமா அதுக்கப்புறம் அந்த வெள்ளச்சாமி இதயம் முறப்படி தொடுவான். கண்டிப்பா கண்டிப்பா அந்த முந்தி பிறந்த சக்தி கணபதி வணங்கிடுவோமா? கண்டிப்பா கண்டிப்பா முந்தி முந்தி நாயகனே முப்பத்தமக்கூடி தேவர்களே விநாயகா விநாயகா உடன்குடியில் வாழ்ந்து வரும் எந்த ஏவத்தாலம்மா தாயே முத்தாலம்மா வாட்டெடுத்த தரும் எந்த ஏவச்சையம்மா தாயே பச்சையம்மா வேண்டு வரத்தை தரும் எந்த ஏவக்காளியம்மா வேண்டு வரத்தை கொடு என் தாயே வெக்காளியம்மா அதி உன்னை எண்ணி பாமரனா பாமரமா பாமரனா இன்னைக்கு இந்த வெள்ளச்சாமி ஆட்டோ ஆரவத்தி ஆரவந்து பார்வதிய பார்க்கணும். பார்க்கணும்
யார் பக்கம் வேணும் இப்படி இருந்துட்டாலும் அந்த சண்டாளி மேல இந்த வெள்ளச்சாமி எம்பட்டொரு பாசம் வச்சு தெரியுமா? எப்படி குட்டிக்கார எம்பட்டொரு பாசம் தெரியுமா? எப்படிண்ணே சொன்னா தானே புரியா? அத்த மகளே ஏசப்பு சீரையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் என்னங்களையே மாரத்தோட சவந்தல போல அடி ஒன்றுகமும் செலுக்கிறடி மச்சானும் காத்திருந்த மனுக்கணக்கா அடி என் மனம் அழிக்கிறடி ஒரு பார்வனிய பார்க்காதடி உள்ளக்குள்ள சாகரண்டி ரோமாமண்டி அத்த மகளே சொப்பு சீரையில் மாற்றனும் ஆசைப்பட்டேன்
இருக்கலாம், கண்டிப்பா அதுல எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம். கண்டிப்பாக அம்மனா கண்கட்ட தெய்வம்னா யாரு? தாய் தந்தை பெத்த தாயி. அம்மா. பெத்த தாய மதிக்கணும், மதிக்கணும், தகப்பன் சொல்ல கேட்கணும். கேட்கணும். இந்த காலத்துல யாரையா பெத்த தாய மதிக்கிறது? நீ கேட்டிருக்க நானும் பெத்த தாய மதிக்கிறவையா? தாவக்கார மாதிரி தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க நினைச்சியா? சென்னை பெத்த தாய்க்கு ஒரு சின்ன வணக்கத்தை போட்டுருவோமா? கண்டிப்பா கண்டிப்பா பெத்த தாய்க்கு ஒரு சின்ன வணக்கத்தை போட்டு போட்டு கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கப்புறம் கதைகளை போயிருமா? ஆமா 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்து அம்மா பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ரத்தத்தை எல்லாம் பாராய் வந்து ஊட்டி வளர்த்து அம்மா அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்து அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மாவும் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லேன்னா யாரும் இல்லடா தங்கம் கொண்டே பூமி பூமி நம்மளை தாங்கி கொண்டே சாமி சாமி பித்தவரே மறந்தா இவசத்தவரே தாண்டா அந்த புத்தமையே நினைச்சா இவ புத்தவனே தாண்டா அம்மா அம்மா என்று நானும் ஆசைப்பட்டு எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? அட உனக்கு எனக்கும் அம்மா ஒருத்தி தானடா, தெய்வ உலகத்திலே இருக்குதுனா தாயடா. மண் வாசம் வீசும் எங்க ஊரு நல்ல ஊரு, ஊருக்குள்ள பாவுக்கு பேரே நல்ல பேரு. எங்க அத்தா ஒரு கோவில், எங்க அப்பா சாமி, எங்க அத்தா ஒரு கோவில், எங்க அப்பா சாமி, அதுதானே எங்களோட பூமி. மண் வாசம் வீசும் எங்க ஊரு நல்ல ஊரு, ஊருக்குள்ள பாவுக்கு பேரு நல்ல பேரு. முன்னோரு நான் சுமந்து இன்னமும் சடக்கு வெத்தெடுத்து பள்ளனூர தவம் இருந்து என்ன பக்குவம்மா என்றெடுத்து அம்மா மாருளையும் துருளையும் நாவரங்க ஈர கட்டி அம்மா காட்டுளையும் மேட்டுளையும் நெத்தி வேர்வனி தஞ்சொட்டி எனக்காக தியாக செஞ்சு சாமி
எனக்காக தியாக செஞ்ச சாமியே என்னைக்குமே தாய்தாண்டா பூமி என்னைக்குமே தாய்தாண்டா பூமி ஆராரிராரோ நான் இங்கு பாட தாயினி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து ஆழம் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே வேதனாகும் சொல்லவே அம்மா என மந்திரமே இந்த இடமெல்லாம் ஆகிறதே ஆராரிராரோ நான் இங்கு பாட என்னோடு மடி சாய்ந்து ஆத்தானி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சீர வாங்கி வந்து உன்னை புதச்செய்தோம் பார்ப்பதற்கா எத்தனை பிறவியொடி முகத்தில் நாம் ஒழிக்க எங்க போய் தேடுவேன் அம்மா பட்டக்கடன நான் அடைக்க எங்க போய் தேடுவேன் அம்மா பட்டக்கடன நான் அடைக்க மதுரை ஜில்லா மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை யாரை ஒத்தக்கரை அலுவலகம் சட்டம்பட்டி சீட்டாம்பட்டி அலுவலகம் சட்டம்பட்டி மதுராக எனது தந்தை பெயர் சேதுபதி தேவர் எனது தாய் பெயர் செம்பாயி சேதுபதி தேவருக்கும் செம்பாய்க்கும் கள்ளர் குடியிலேயே பிறந்த கள்ளர் மகன் பெற்றெடுத்த கடத்தகுடி வெள்ளச்சாமி என்பது பேராகும். நான் 5 வயது அரியா பருவத்தில் இருக்கும் பொழுது எனது அண்டை சேதுபதியாகப்பட்டவர் அந்த உரங்காவட்டி ஜல்லிக்கட்டுக்கு சென்று நான் சின்ன வயசுல இருக்கிறப்பவே எங்க அப்பா மாடு முட்டி மாண்டு விளைந்து விட்டார். நான் சின்ன வயசுல இருக்கிறப்பவே எங்க அப்பா செத்து போயிட்டாரியா. சரியா எங்க அப்பா உசுரோடதாயா இருக்காரு. காலையில பார்த்தேன் நல்லா இருந்தாரு கதைக்கு அப்பொழுது என்னை வளர்த்திருப்பதற்காக யாத்தா செம்பாயி அந்த உசுரம்பட்டி சீமை ஊரணி கரையில் உள்ள ஒரு கோணார் குடியிலேயே ஒரு கோணார் வீட்டிலேயே பண்ணைக்கு இருந்து 1000 பசுமாடு வச்சு கொல்லி வைக்க ஒத்த பிள்ளை நான் இருக்கிறான்னு நினைச்சு யாத்தா என்ன செல்ல பிள்ளையாக வளர்த்து வந்தா. சரி செல்ல பிள்ளையா அந்த நேரத்துல நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம சுழி நம்ம சும்மா இருக்க விடுமா. நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம நிறத்தை நம்ம சும்மா இருக்க விடுமா. அப்ப சத்து போயிட்டாரு நல்ல மனுஷன் கதைக்கின என் அப்பன் சத்து எனக்கு பெருசா தெரியல. யாத்தா வீடு விடா பண்ணைக்கு இருந்து பசுமாடு வச்சு வரலாம். என் ஆத்தா வர்ற கஷ்டம் எனக்கு பெருசா தெரியல. சின்ன வயசுலயே காட குட்டை எடுத்துக்கிட்டேன், கபுதாரி கட்ட எடுத்துக்கிட்டேன். பக்கத்துல வெள்ளமலக்காடுன்னு ஒரு இடம். சின்ன வயசுலயே காட வெட்டி கபுதாரி வெட்டி மாற செல்வது வழக்கம். அம்மா அப்பொழுது 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 அருப்புகட்ட திருப்பத்தூரை சேர்ந்த அண்ணன்
நாயன்மார்கள் எழுவேற்றுக்கும் ஆமா இளையவளாக பிறந்த இளைய கண்ணி வெள்ளையம்மாள் என்பவள் அந்த வெள்ளமராட்டிற்கு வெள்ளாறு மேய்க்கு வருவது வழக்கம். சரி நல்லா கேட்டுக்கனே. சொல்லுங்க. எந்த வெள்ளமராட்டுக்கு அந்த வெள்ளச்சாமி வேட்டைக்கு போவேனோ சண்டாளி அந்த வெள்ளமுள்ள காட்டுக்காயா வெள்ளாட ஓட்டிட்டு வரணும். அந்த மலைக்கே போகணும். இருந்து அவன் ஏங்கனையா சிக்கணும். அன்னைக்கு புடிச்சிச்சியா ஜம்மச்சனி. அதுல என்ன சந்தேகம்? ஆமா ஆமா. அப்பொழுது நானும் அந்த வெள்ளையம்மாளும் அந்த வெள்ளமை காட்டிலே ஒருவருக்கு ஒருவர் சந்தித்து கொண்டோம். எப்படி? பார்த்த இடத்திலேயே மனதை பறிகொடுத்து இரு மனதும் ஒரு மனதாகிவிட்டது. காலையில நாளடைவில் காலையில மம்மாட்டி கல்யாணம். அதே நடக்குது. நாளடைவில் என்னை பார்க்காமல் அந்த வெள்ளையம்மாளும் அந்த வெள்ளையம்மாளை பார்க்காமல் இந்த வெள்ளச்சாமியும் ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. இத உறுதி செஞ்சக்கணுமா இல்லையா? பொம்பளை புத்தி என்னன்னு நமக்கு தானே தெரியும். எத்தனை வேத்த பார்த்திருப்போம். ஆமாங்கவா. எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க கூடாதுன்னு ஒரு கட்டுக்கோப்பட வாழ்றவன் நானு. பெண்ணை பார்த்தா மண்ணை பாக்குற பரம்பரை சேர்ந்தவங்க நாங்க. சரி சரி. பெண்ணைய பார்க்க மாட்டவங்க நாங்க. பெண் புத்தி தானே. இன்னைக்கு நான் தான் முக்கியம்னு சொல்லுவா. நாளைக்கு என்னை வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டானா என்னையா நிச்சயம்? அதனால தரப்புறம் எடுத்துட்டு போனேன். எங்கே தெரியுமா? மதுரை மீனாட்சி சன்னதிக்கு. எத்தனை இடம் இருக்கும் போது அங்கேதான் போகணும். சத்தியம் இல்லையா? மதுரை மீனாட்சி நீ வச்சிருக்கிற பாசம் உண்மையா இருந்துச்சுன்னா இந்த சன்னதியில வச்சு வாழ்ந்தாலும் உன்னோடுதான் செத்தாலும் உன்னோடுதானு சத்தியம் பண்ணி குடி சத்தியம் கேட்டேன். சரி அவளும் சத்தியம் செய்து கொடுத்தான். சரி என்னைக்கு வாழ்ந்தாலும் உன்னோடுதான் செத்தாலும் உன்னோடுதான் சத்தியம் பண்ணமோ அன்று முதல் இன்று வரை எனது குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் வெள்ளமலை காட்டிற்கு வேட்டையாட செல்வதை நிறுத்திவிட்டேன். சரி நான் வராத காரணத்தினால வெள்ளமாலும் அந்த வெள்ளமலை காட்டிற்கு வெள்ளாடு ஒட்டி வர நிறுத்தி விட்டாயா? சரி என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெள்ளையம்மலை பார்க்கணும். அவ கூட இந்த வெள்ளச்சாமி ஒத்த வார்த்தையால் பேசணும் அப்படி என்று ஆசையோடும் ஆவலோடும் காத்து கொண்டிருந்தேன். அதற்கு என்று சரியான சந்தர்ப்பம் வந்திருக்கின்றது. எப்படி என்றால் வெள்ளையம்மாறிய சொந்த ஊரான அருப்புகோட்டை திருப்பத்தூரிலே முத்தாராமன் சாத்திர கோவில் தொழிலாவிற்காக இன்னைக்கு சிலம்பாட்டம் போட்டியிட வருகின்றன. இந்த சிலம்பாட்டத்துல இந்த வெள்ளச்சாமி கலந்து கொண்டனர். என் சிலம்பாட்டத்தை பார்ப்பதற்காக என் வெள்ளச்சம்மா ஏதாவது முறையில ஏதோத்துல உட்கார்ந்து இந்த வெள்ளச்சாமியை பார்த்துக்கிட்டு இருப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. அதே நேரத்துல முருங்காபட்டி ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கின்றன. மாட்டி வெடிக்க பார்ப்பதற்காக அவங்க அன்னைக்கு எழுதத்தை விட்டுவிட்டு இந்த வெள்ளச்சாமியை பார்ப்பதற்காக கண்டிப்பா வந்திருப்பா. அப்படி என்ற நம்பிக்கையோடு இன்னைக்கு சக்கம்பட்டி சீனை விட்டு அருப்புகோட்டை திருப்பத்தூர் முருங்காபட்டி ஜல்லிக்கட்டு வெள்ளிகம்மலை தேடி அப்ப சத்திரத்துக்கே நானும் ரொம்ப நாளைக்கு பின்னாடி இன்னைக்கு தான் என் வெள்ளையம்மாளை பார்க்க போறேன். போயிட்டு வான்னு நல்ல வார்த்தை சொல்லி போறப்ப போன்னு சொல்றாங்க. நல்ல மனசனா இருக்கிற வீட்டை விட்டு போறப்ப போகாத மகனே போகாத என் பேச்ச மீறி போனே அப்படின்னா நீ உசுரோட வீடு திரும்ப மாட்ட. அப்படின்னு போகாத போகும்போது தடுத்தாய சனியம் பிடிச்ச யாரு யாரு பெற்ற தாய் என்ன வரைக்கும் 1.5 மணி நேரம் படிச்சியாயா? பெற்ற தாய் இன்னைக்கு ஆத்தா வச்ச கேட்டிருக்கோம். நீனே கேட்கறப்ப நாங்க கேட்கணும். முட்டையம்பட்டி வாழும் அருமை நண்பர் கவி அண்ணன் எனக்காக ரூபாய் 100 செல்வங்களை அன்பளிப்படுத்தி உள்ளார்கள்.
அவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்களது கலைக்கல்வி சார்பாக நன்றி நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு ஆமா இன்னைக்கு ஆத்தா பெற்ற கேட்டிருக்கோம். யாரையா கேட்டிருக்கோம்? யாரு கேட்டிருந்தா நாயா இங்க வர போறேன். காலேஜ் போயிட்டு இருக்க மாட்டேனா? இன்னைக்கு ஆய் வச்ச கேட்டிருக்கோம். இல்லங்க இன்னைக்கு பொழுது விடியதற்குள்ள எப்படியாவது என் வெள்ளையம்மாவை கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிக்கணும். அவளை கண்டுபிடிச்சு இந்த தோழலை தூக்கிட்டு வந்து என் ஒரு சக்கம்பட்டி சீமைக்கு கொண்டு வந்து எங்க ஊரு கோயில வச்சு அவ கழுத்துல தாலியை கட்டி ஒட்டைமட்டி கோயில வச்சு தாலியை கட்டணும். யாத்தா செம்பாய்க்கு அவன மருமகளை ஆக்கணும். இந்த வெள்ளச்சாமிக்கு அவளை பொண்டாட்டிய ஆக்கணும். காலையில என் ஊரு வெள்ளைக்கம்பட்டியில என் வீட்டு வாசல வட்டி சம்பு வளர்க்க விட்டணும். அதுக்குதான் கல்யாணம் பண்றீங்களா? அப்படி என்ற நம்பிக்கையோடு எனக்கு இன்னைக்கு சக்கம்பட்டி சேவையை பற்றி அனுபவத்தை திருப்பத்தூர் போறேன். என் அப்ப செத்தையிடம் ஆடு முட்டி மாந்த படம் செய்யலாம். என் அப்ப செத்தடத்துக்கு நானும் போறேன். தினம் வெள்ளையம்மா வெள்ளச்சாமி நாடகம் ஆடுறவன் நானு. இந்த நேரத்துல உசோட இருப்பேன். இதே மலையில காலையில செத்து போயிருவேன். கொஞ்ச நேரத்துல பவுடர் அடிச்சு போட்டு பாட்டை தேடி போயிருவேன். தினம் செத்து செத்து பொழைக்கிறவன் நானு. செம்ம சாமானியவனுக்கு சாவுள்ள அப்படியே இந்த கட்ட காட்டுக்கு போகணும்னா என் உசுறு ஒத்தையில மட்டும் என் உசுறு போகாதியா. யாரையாவது ஒரு ஆளை கூட கூட்டிட்டு போக வாங்கி வந்த வரம் வெள்ளையம்மா பாவம் அவளை விட்டுருவான். அங்க தங்கராசன் ரொம்ப பாசமா பொங்குறியே வானே கூட கல்யாணம் பண்ணிடுவேன். நான் கல்யாணம் பண்றது வருஷம் இருக்கு. அவன் ஒரு பொண்ணை லவ்வாறு பண்றேன். எங்கிட்ட கட்டி வச்சு குடிக்க போறாங்க. வீட்டை விட்டு போறப்ப வழிச்செலவுக்கு காசு வேணுமா இல்லையா? என்னதான் இருந்தாலும் ஆத்தான ஒருத்தி இருக்கிறாரா இல்லையா? யார கேட்டு நம்மள பெத்தா உங்க அப்பா பெரிய இல்லையா? அப்ப அடுக்கு பானையில காசு எங்க ஒளிச்சு வச்சிருப்பா? சுருக்க பையில காசை எங்க திணிச்சு வச்சிருப்பான்னு நமக்கு தானே தெரியும். பள்ளிக்கூடத்துக்கு போகல. யாத்தா வீட்டில்லாத நேரம் பார்த்து அவ அடுக்கு பானையில ஒளிச்சு வச்சிருக்க காசை திருடி எடுத்துக்கிட்டு நெஞ்சில ஒளிச்ச வில்லையம்மா தான் முக்கியம்னு இன்னைக்கு எப்ப சித்திரத்துக்கே நானும் போறேன். போயா